சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க பார்த்தா கண்மணி மண்டபத்துக்கே வராதனால ஆளுக்கு அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சாங்க. டிரைவரும் வரல, ராஜாங்க வீட்டு பொண்ணும் வரல. அப்ப என்ன, 2 பேரும் திருட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்களோ, 2 பேரும் ஓடி போயிருப்பாங்களோ? இல்ல அந்த பொண்ணு அந்த பையன் கெடுத்திருப்பான் போல, அதனாலதான் அந்த பொண்ணு மண்டபத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பார்த்தா ஏதேதோ பேச ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்த்தா இங்க ராஜாங்க காதுக்கு வந்துருது. கண்மணியை தேடுறதுக்கு ஆளை அனுப்பியிருக்காங்க. போனவங்க பார்த்தா திரும்பியும் வரல. மாப்பிள்ளை வீட்டுல பார்த்தா இங்க ராஜாங்கத்தை கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரிய தனியா கூட்டிட்டு போய் பார்த்தா மாப்பிள்ளையோட அப்பா கருப்பசாமி, என்னம்மா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப என்ன மண்டபத்துக்கு பொண்ணு வர காணா, அதுவும் டிரைவரையும் காணா, அப்ப என்னம்மா என்ன 2 பேரும் ஏற்கனவே காதலிச்சாங்களா? இதெல்லாம் மறைச்சுதான் அந்த பிள்ளைய என் பையன் தலையில கட்டி வைக்க பாத்தியா? ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு கால் சரியில்லை, சரிதான் நீ ஏதோ சொன்ன, சொத்து இது இருக்குன்னு சொல்லி ஏதோ அதையும் ஏத்துக்கிட்டோம். இப்ப என்னன்னா அந்த பிள்ளை டிரைவரோட ஓடி போயிருச்சா? எங்களுக்கு இந்த அவமானம்லாம் தேவையாமா? நான் பாட்டுக்கு கோயில சிவசிவான்னு உட்கார்ந்துருந்தேன், இப்ப ஓம் பேச்சை கேட்டீங்க வந்து இவ்வளவு பெரிய அவமானம் தான் மிச்சம், ஏமா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா கருப்பசாமி கேட்கவும், அண்ணே நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, எனக்கே என்ன எதுன்னு தெரியாது, அதான் தேட ஆள் அனுப்பியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி சொல்லவும், தேட ஆள் அனுப்பி என்னம்மா நைட்டு வரதா? மண்டபத்துல முகூர்த்த நேரமே முடிஞ்சு போச்சுமா, முகூர்த்த நேரம் முடிஞ்சு பொண்ணு வந்து என்னம்மா பண்றது? எங்க சொந்தக்காரவங்கள எங்களை எப்படிமா மதிப்பாக? இப்பயே ஆளுக்கு கண்ணு மூக்கு வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டிரைவர் அந்த பொண்ணு ஏற்கனவே கெட்டு போயிட்டதாவோ, அந்த கெட்டு போன பொண்ணதுனாலதான் அந்த டிரைவர் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டு போயிட்டானோ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையாமா? போமா, உன் சம்பந்தமும் வேணாம் ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமி பார்த்தா மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு வெளியே கிளம்ப போறாரு. அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி, அண்ணே எனக்காக செத்த பொறுத்துக்கங்கண்ணே, உங்களுக்கு இம்புட்டு பெரிய சொத்து வேணும்னா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நீங்க இங்கே இருங்க, நான் அந்த ஆறுமுகம் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை தூக்கி உள்ள வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து பொண்ணு வராம இருக்கு, அட போமா அப்படின்னு சொல்லி கருப்பசாமி பார்த்தா மாப்பிள்ளைய கூட்டிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் பார்த்தா கிளம்ப ஆரம்பிச்சாங்க. செய்து பார்த்தா மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார் கொஞ்ச நேரம் காத்துருங்க சார், இந்த பொண்ணு இப்போ வந்துடும் சார், இந்த தேட ஆள்லாம் போயிருக்காங்க சார், என்ன ஏதுன்னு பார்த்து இந்த பொண்ணு இப்ப கூட்டிட்டு வந்துருவோம் சார் அப்படின்னு சொல்லி செய்து பார்த்தா எல்லாத்துக்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஈஸ்வரி பார்த்தா விறுவிறுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போகுது. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, சார் நான் ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அமைச்சர் ராஜாங்க இருக்காருல, அவருடைய தம்பி மனைவி தான், என் பேரு ஈஸ்வரி, நான் ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன், நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை இப்பயே எடுத்துக்கங்க, அதே மாதிரி அவனை இப்பயே நீங்க உடனடியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், யார் மேல மேடம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. எங்க வீட்டு பொண்ணு கண்மணி, அதாவது அமைச்சர் ராஜாங்க இருக்காருல, அவருடைய கடைசி பொண்ணு தான் கண்மணி, அவளை மனசை மாத்தி என்னென்னமோ பேசி, எங்க வீட்டு பொண்ணு மனசை என்னென்னமோ பேசி மாத்தி அவளை கூட்டிட்டு ஓடிட்டான். கிட்டத்தட்ட அந்த பொண்ணை கடத்திட்டான்னு கூட வச்சுக்கோங்க. அதாவது எங்க வீட்டுல வேலை பார்க்குற டிரைவர் ஆறுமுகம், அவன் மேலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன், என்னுடைய கம்ப்ளைண்ட்டை இப்பே எடுத்துக்கோங்க சார், அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரும் பார்த்தா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாரு. அவனுடைய போட்டோ எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா இன்ஸ்பெக்டர் கேட்கவும், ஈஸ்வரி பார்த்தா உடனே செல்லுல காட்டுது, இந்த நடுவில் நிக்கிறால இவன் பேர் தான் ஆறுமுகம், பாத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி காட்டவும், ஈஸ்வரி சொன்னதை பார்த்துட்டு இங்க பார்த்தா இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாரும் பார்த்தா ஆறுமுகத்தை தேட போறாங்க. ஆறுமுகத்தை பார்த்தா ஒவ்வொரு இடத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் கண்மணியும் பார்த்தா கோயில் வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்பதான் பார்த்தா நேரா போலீஸ் ஜீப் வருது. என்ன கண்மணி, போலீஸ் ஜீப் வருது, ஒருவேளை உன்னைய காணானதுமே கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொன்னதும், தெரியலையே அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோ நீதானையா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்டதும், ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ஆறுமுகம் சொல்லவும், நடையா ஸ்டேஷனுக்கு நட அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லவும், ஸ்டேஷனுக்கா எதுக்குயா அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் கேட்கிறாரு. சார் எதுக்கு சார், எதுக்கு இப்போ ஒரு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கண்மணி கேட்கவும், ஏமா உன்னை இந்த ஆளு கடத்திட்டு வந்துட்டுதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா, அதனால உடனடியாக அந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் எடுத்தே ஆகணும், ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வந்துகிட்டு இருக்கு, அமைச்சர் வீட்டு பொண்ணா இருந்துகிட்டு ஏமா டிரைவரெல்லாம் அப்படி காதலிச்சு ஓடியாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும், என்ன சார் சொல்றீங்க, இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்மணி கேட்கவும், ஆமாமா உங்க வீட்டாளுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நான் இந்த ஆளை இப்போயே உடனடியாக ஸ்டேஷன் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை பார்த்தா அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிறாங்க. ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பின்னாடியே பார்த்தா கண்மணி போகவும், கூட பார்த்தா யாருமே இல்லை. கண்மணி பார்த்தா இங்க கோயிலே உட்கார்ந்துருக்காங்க. இன்னும் இப்படி நடந்துருச்சு, ஆறுமுகத்தை எப்படி நான் வெளியே கூட்டிட்டு வருது, அப்பாட்ட தான் போய் கேட்கணும், அப்பாட்ட தான் நடந்த எல்லா விதத்தையும் சொல்லி அப்பா காலில் விழுந்து கையில விழுந்தாவது எப்படியாவது ஆறுமுகத்தை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கண்மணி பார்த்தா ராஜாங்க வீட்டுக்கு போறாங்க.